நம்ம விலகி இருக்க வேண்டிய 5 நபர்கள். 1 ஒருத்தர் நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளா அவங்கள விட்டு விலகி இருந்துறணும். 2 நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நம்மள பத்தியே பின்னாடி புரளி பேசக்கூடிய நபர்கள். 3 நம்மள தேவைக்கு மட்டும் உபயோகிச்சுட்டு தேவை முடிஞ்சோனே கண்டுக்காம போறவங்க. 4 நம்மள பத்தி தாழ்த்தி பேசுறவங்க. 5 நம்மள மதிக்காதவங்க. ஆக இந்த மாரி நபர்கள் நம்ம கூட இருக்கிறதுனால, நமக்கு கெட்டது நடக்குதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். ஆனா, நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமோ, மாற்றமோ இருக்கவே இருக்காது. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல அப்படின்னா, அதுக்குரிய முக்கியமான ஒரு 6 காரணங்கள் இருக்குது. 1 காலையில 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் வேலை செய்யக்கூடிய, அதாவது உழைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு நம்புறது. 2 தோல்விய நெனச்சு பயப்படுறது. 3 அனுபவமே இல்லாதவங்க கிட்ட போய் அறிவுரை கேட்கறது. 4 சம்பாரிக்கிறதுல அதிக அளவு கவனம் இல்லாம இருக்கிறது. 5 வரவுக்கு மேல செலவு செய்றது. 6 புதுசா எதுவுமே கத்துக்காம இருக்கிறது. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்திலயாவது நீங்க கவனத்த வச்சு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா அதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், இல்ல வாங்க நினைக்கிறோம் அப்படின்னும்போது, அந்த பொருள் நம்மளோட ஆசைக்கா, இல்ல தேவைக்கா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் நம்ம வாங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா, நம்ம சம்பாரிக்கிற பணம் நம்மளோட வாழ்க்கைக்கு பெரும்பாலும் போதுமானதா தான் இருக்குது. ஆனா, எப்ப நம்ம மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணி, அவங்க கிட்ட இருக்க வேண்டிய பொருட்கள், அவங்க கிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, அவங்கள மாரியே வாழ நினைக்கிறோமோ, அப்பயே நமக்கு பண பற்றாக்குறையும் வந்துருது. சில நேரங்கள்ல என்னடா இந்த வாழ்க்கை! நம்மள போட்டு இவ்ளோ கஷ்டப்படுத்துதே! அப்படின்னு நம்மள நாமே வெறுக்கிற அளவுக்கு கூட சில நிகழ்வுகள்லாம் நடக்கலாம். ஆனா, நம்பிக்கைய மட்டும் நழுவ விட்றாதீங்க. எந்த சூழல்லயும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும், மனநிலையும் இருந்தா மட்டும் போதும். நாளைக்கான விடியல் அப்படின்றது நமக்கானதா கூட இருக்கலாம். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில யாருக்கு அதிகமா பாவப்பட்டு சில விஷயங்கள் செய்றோமோ, அவங்க தான் நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நமக்கே தெரியாம நம்மள படுகுழியில தள்ளுற மாரியான சில விஷயங்கள் செஞ்சு, நம்மள பார்த்து மத்தவங்க பாவப்படுற நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டு போயிர்றாங்க. இந்த மாரி உதவி செஞ்சு நான் என்னோட வாழ்க்கையில ஏமாந்துருக்கேன். இந்த மாரி உங்களுக்கும் அனுபவம் இருக்கா? இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.